பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதனை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனங்களிலும், லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனங்களிலும் தெளிவாக நமக்கு கூறியுள்ளார். எனவே தினமும் அதிகாலையில் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். யெகோவா தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.